கசின் எங்கள் அண்ணாவே என்ன சொன்னால், நல்ல குடும்பத்தில் சேர்ந்த பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ராக் டிஷர்ட் போட்டு இத்தனை ஆம்பளைங்க முன்னாடி ஜிம்முக்கு போக மாட்டாங்க. Thangamile and Jayachandran presents Behind Roots Agni Chirage, powered by Anandam Silks, Maybell Women's Wear, KTV True Value Groundnut Oil, Howda Pay, Education Partner Patrician College of Arts and Science. எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ஏன்னா நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது மேரேஜ். உங்கள் ஏஜ்லலாம் எனக்கு பாப்பா இருந்தது. பாடி பில்டர்னால ஃபஸ்ட்டு என்ன மைண்டில் வரும்னா, இதெல்லாம் பசங்க சம்மந்தப்பட்ட கேம். எதுக்கு பாடி பில்டிங் சூஸ் பண்ணிங்க? As a woman bodybuilder, you have to wear bikini. அதுதான் பாடி பில்டரோட அந்த பாடி பில்டிங்கோட ட்ரெஸ் கோட். அந்த ஸ்போர்ட்ஸ் நான் பாடி பில்டிங் பண்ணும்போது நிறைய பேர் என் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாங்க. ஓகே, அன்றைக்கி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் யோசித்து நான் அப்படியே டீமோட்டிவேட் ஆயிருந்தேன்னா இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உமனாக கண்டிப்பாக ஆயிருக்க முடியாது. 3 times ஸ்டேட் கோல்டு பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஐ எம் இன்டர்நேஷ்னல் ஏஷியா கோல்டு மெடலிஸ்ட். தூக்குறீங்களா? மேலே நீங்கள் யாராவது தூக்குறீங்களா? So let's welcome Ms. Senash Raghuman onto the stage. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, யார் அந்த பையன், நான் தான் அந்த பையங்கிற மாதிரி, யார் இவங்கன்னு அப்படின்னு பார்க்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேட்ரிஷியன்ஸ் காலேஜ் அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். நல்லா படிப்பேன், ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டாக இருப்பேன், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருப்பேன். கிளாஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஈவெண்ட் இருக்கட்டும், டான்ஸ், சிங்கிங், எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டு என்னோடய ஹேண்ட் ரைஸ் பண்ணுவேன். என் பேர் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். ஓகே, அப்படி இருக்கும்போது என்னால் நான் காலேஜ் எல்லாம் ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் பண்ணேன். செகண்ட் இயர் ட்ராப் அவுட். ஏன்னா நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது மேரேஜ். உங்கள் ஏஜ்லலாம் எனக்கு பாப்பா இருந்தது. ஓகே, and I'm a professional woman bodybuilder of Tamil Nadu. So I'm representing for Tamil Nadu State IBBF Indian Bodybuilders Federation. 2019 state level பண்ணேன். Like 3 times state gold பண்ணியிருக்கேன். Nationals 2-3 times பண்ணியிருக்கேன். Also I'm a international Asia gold medalist. எல்லாருக்கும் பாடி பில்டர்னால ஃபஸ்ட்டு என்ன மைண்டில் வரும்னா, இதெல்லாம் பசங்க சம்மந்தப்பட்ட கேம், ஆண்கள் சம்மந்தப்பட்ட கேம். பட் நான் ஃபஸ்ட்டு டைம் ஜிம்முக்கு போகும்போது கூட எனக்கு பாடி எல்லாருமே கேட்பாங்க, பட் பர்டிகுலர் நீங்கள் எதுக்கு பாடி பில்டிங் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு. எனக்கு எல்லா பெண் குழந்தைங்களுக்குமே கேட்டாங்கன்னா, வாட் இஸ் யுவர் எய்ம், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டோன்னா, ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், I want to become an engineer, I want to become a teacher, pilot or modeling or actress, இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பாடி பில்டிங் என்னோட எய்மோ ஆம்பிஷனோ கிடையாது. பட் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலுமே அதில் தெரியுதோ தெரியலையோ, நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ அது எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. என்னோடய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் வரணும் அவசியம் கிடையாது. தோத்தாலுமே பரவாயில்ல, அது தெரிஞ்சு தான் அதுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. யுவர் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களோட அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கு இல்லையா, அது நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மெடலோடு வருவீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு வருவீங்க. தோத்துட்டு வந்தாலுமே அதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு வருவீங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபிட்னஸ்க்காக தான் ஜிம்முக்கு போனேன். அதாவது எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஐ எம் அ மாம் ஆஃப் 2 children. இப்போ என் பையன் +1, இப்போ +2 போகிறான். பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. ஓகே, 2 குழந்தைங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் தான் பாடி பில்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2017 நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபிட்னஸ், எனக்கு ஃபிட்டாக இருக்கணும், நம்ம ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருப்பேன். ஜஸ்ட்டு ஃபிட்னஸ்க்காக தான் ஜிம்முக்கு போனேன்.
அப்போ அந்த ஃபிட்னஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் இல்லையா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு நம்மளே வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன், என்னென்ன ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்னு யூடியூப்பில் வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணுவேன். நான் எனக்கு இந்த ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணேன்னா, வாட் ஆர் த பாசிட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் திங்ஸ், நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த யூடியூப்ஸ், கூகுள்ஸ் எல்லாமே பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது தான் இன்டர்நேஷ்னல்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் எல்லாருமே ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்க ஃபுட்டு கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்களோட ரொட்டீன் லைஃப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. எவ்ரிடே 30 மினிட்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் அவங்களுக்காக அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் அவங்களோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம இன்டர்நேஷ்னல்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் ஹெல்த்தை வந்து அவ்வளோ கான்ஷியஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் தான் நம்ம ஹெல்த்தை பற்றி அவ்வளோ யாருமே கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா நமக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. இப்போது ஓகே 20, 25, 30 அந்த 30+ ஆகும்போது தான் எல்லாமே நமக்குள்ளே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு அந்த வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது தான் அங்கே இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேஸ்குலினாக இருப்பாங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நமக்கு இந்த மாதிரி மசில்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு டைம் கோச் கிட்டே போயிட்டு எனக்கு வந்து பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து போய் வேறு வேலையை பாரு, சும்மா இரு, அதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, பசங்கனாலேயே முடியாது. நிறைய பசங்க ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எத்தனையோ பேர் 100%ல் பார்த்தீங்கன்னா யாராவது 20 to 30% வரைக்கும் மட்டும்தான் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். மீதி எல்லாம் 70-80% வந்து பாதிலேயே போயிடுவாங்க. ஏன்னா பாடி பில்டிங்க்கு நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணணும், அதுக்கு நீ நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும், இவ்வளோ எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீ யோசிக்கணும். அண்ட் நீ வந்து சிங்கிள் மதராக இருக்க. ஒரு சிங்கிள் மதராக இருக்கும்போது உனக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அ சில்ட்ரன். அப்போ இதெல்லாம் நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை கோச், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்ன சின்ன வயசுலேருந்து வந்து நான் எப்போவுமே அவ்வளோ சீக்கிரமாக டீமோட்டிவேட் ஆகவே மாட்டேன். யாராவது எனக்கு வந்து இது உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அடம் பிடிச்சி என்னால் முடியும்னு பண்ணி காட்டுவேன். அது சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு ஹேபிட் எனக்கு இருந்தது. அப்போ என்ன ஆகும்னா காலையில் 5-5:30 ஜிம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆளாக நான் தான் அங்கே போய் நிற்பேன். க்ளீன் பண்ணுறவங்கள வராங்களோ இல்லையோ ஃபஸ்ட் ஆளாக நான் தான் போய் நிற்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் 1 இயர் பார்த்தாரு. அந்த 1 இயர் அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், கோல் இருக்கும், நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை எப்போ நமக்கு முழுசாக கம்ப்ளீட் ஆகும்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி. டோன்ட் கிவ் அப், நெவர் கிவ் அப். ஓகே, நீ ஒரு ட்ரீம் பார்க்குறேன்னா அது இன்றைக்கி ஓவர் நைட்டில் உன்னால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஃபியூ வீக்ஸில் முடியாது, ஃபியூ மந்த்ஸ் முடியாது, சில வருஷங்கள் கூட எடுத்துக்கும். ஆனால் நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம விட்டு கொடுக்காம அந்த ஒரு விஷயத்தை நம்ம தோற்று போகாமல். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். உன்னை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறத விட உனக்கு கேவலமாக பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. உன்னால் முடியும்னு சொல்கிறத விட உனக்கு முடியாது, நீ இதுக்கெல்லாம் லாயக்கு இல்லை அப்படின்னு உன்னை நெகட்டிவாக பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அழுதுகிட்டே உட்காந்தோன்னா வயசாகிற வரைக்கும் நம்ம அழுதுகிட்டு தான் உட்காரணும். அப்படி இருக்கும்போது ஓகே நம்ம பண்ணலாம். 1 இயர் அவர் பார்த்தாரு, இந்த பொண்ணு கண்டினியூஸாக ட்ரைனிங் பண்ணுது, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது, அந்த ஒரு அடம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி டயட்டு, அவர் என்ன டயட்டு சொல்கிறாரோ அது ஃபாலோ பண்ணுவேன். அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஓகே, ஏன்னா நம்ம ஃபுட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே நம்ம ஆசைப்பட்ட ஃபுட்டு சாப்பிட்ணும், டெம்ட் ஆகும் இல்லையா? ஸ்வீட் சாப்பிட்ணும், சில பேருக்கு ஸ்பைசிஸ் பிடிக்கும். ஓகே, எல்லாமே இருக்குது, நான் எல்லாத்தையுமே பண்ணேன். அப்போது ஒரு நாள் அவரே வந்து சடனாக ஓகே நான் ட்ரெயின் பண்ணுறேன், நீ பாடி பில்டிங் பண்ணு அப்படின்னு. அந்த பாடி பில்டிங் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது, பட் அந்த அளவுக்கு இல்லை. எல்லாருமே பாசிட்டிவாக என்கரேஜ் தான் பண்ணாங்க, நீங்கள் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கன்னு. பட் இருந்தாலும் அதுக்கான அந்த நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வரைக்கும், மிஸ் சென்னை பண்ணுற வரைக்கும், அந்த ட்ராவல் பண்ண அந்த 2 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸு அலோவ் பண்ணலை. ஏன்னா பாடி பில்டிங்க்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது.
நீ ஒரு உமன், ஒரு ப்ரொஃபஷ்னல் உமன் பாடி பில்டர் ஒன்று நீ வந்து இஃப் யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் யோர் செல்ஃப் ஆன் த ஸ்டேஜ் ஆஸ் அ உமன் பாடி பில்டர் யூ ஹாவ் டு வியர் பிக்னி. அதுதான் பாடி பில்டரோட அந்த பாடி பில்டிங்கோட ட்ரெஸ் கோட் அந்த ஸ்போர்ட்ஸ். அண்ட் ஐ எம் ஃப்ரம் அ இஸ்லாமிக் ஃபேமிலி. ஒரு முஸ்லீம் பொண்ணாக இருக்கும்போது என் வீட்டில் ட்ராக் டிஷர்ட் போட்டு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிக்னி எப்படி போடணும், இதுக்கெல்லாம் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கே கூச்சமாக தான் இருந்தது. நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம், மசில்ஸ் கொண்டு வரோம், எல்லாமே ஓகே. பட் அந்த ஸ்டேஜில் நான் எப்படி பிக்னி போடுவேன், எத்தனை பேருக்கு முன்னாடி நான் எப்படி பிக்னி போட்டு நிற்பேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் எனக்கு ஐ see myself as a ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கும்போது நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணணும். யாரும் உன்னை எப்படி பார்க்குறாங்க, எப்படி உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட். நான் அன்றைக்கி அந்த மாதிரி யோசிச்சுருந்தேன். நான் இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு உமன் பாடி பில்டராக நான் வந்து நின்று இருக்க மாட்டேன் இல்லையா. டுடே ஐ ஹாவ் மை ஓன் ஐடென்டிஃபிகேஷன். அப்போது ஸோ ஃபஸ்ட் டைம் எல்லாமே வீட்டில் எல்லாத்துக்கும் மேலே என்னோடய கசின் எங்கள் அண்ணாவே என்ன சொன்னால், நல்ல குடும்பத்தில் சேர்ந்த பொண்ணுங்க, நல்ல வீட்டில் வளர்ந்த பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ராக் டிஷர்ட் போட்டு இத்தனை ஆம்பளைங்க முன்னாடி ஜிம்முக்கு போக மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் பாடி பில்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ எதுக்கு நம்ம எல்லார் பேரும் கெடுக்கிற அப்படின்னு. அப்புறம் என்னாச்சுன்னா சில டைம்ஸ் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வர ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் செப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு 18 இயர்ஸில் மேரேஜ் ஆச்சு. 19 இயர்ஸில் ஃபஸ்ட்டு பாப்பா, 21 ஏஜில் செகண்டு பாப்பா, 23ல் நான் என்னோடய மேரேஜ் வந்து தட் வாஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். நான் ஹஸ்பண்டோட செப்பரேட் ஆகிட்டு அப்பா அம்மா வீட்டில் இருந்தேன். இதுக்கப்புறம் தான் நான் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு எங்கள் அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட். அப்பா வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமோ நீ பண்ணு அந்த மாதிரி. ஆனால் அம்மா வந்துட்டு இல்லை, அவங்க அடித்தாலும் என்ன பண்ணாலும் நீ உன் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும் அப்படின்னு. பட் எல்லாத்துமே ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே பார்த்து என்ன ஆச்சுன்னா அப்பா என்ன சொன்னார், இதெல்லாம் யோசிக்காத, இதெல்லாம் தூக்கி போடு, ஃபஸ்ட்டு போய் உன் ஸ்டடீஸை நீ டிஸ்கண்டினியூ பண்ணலை, ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போய் உன் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண பாருன்னு சொன்னார். அப்போ என்ன பண்ணேன், செகண்ட் இயர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரெஸ்பாண்டன்ஸில் போட்டு என்னோடய ஸ்டடீஸ் மீன் வைல் என் சைட்டில் என்னோடய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணேன். என்னோடய கிராஜுவேஷனும் முடித்தேன். அண்டு எங்கள் வீட்டில் யாருமே பெண் குழந்தைங்கள யாருமே கிராஜுவேஷன் 10th கூட ஸ்கூலுக்கு போனது 10th கூட கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. ஸோ ஐம் த ஃபஸ்ட்டு ஃபீமேல் சைல்டு ஹூ கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் இன் மை ஃபேமிலி. இது எல்லாமே என் மேரேஜ்க்கு அப்புறம் செப்ரேஷனுக்கு அப்புறமா எல்லாமே பண்ணது. அப்போ அப்பா என்ன சொன்னார்னா, நீ சொசைட்டி பற்றி ரிலேட்டிவ்ஸ் பற்றி பார்க்காத, வீட்டுக்கு வராங்களா வந்தவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம், வரலையா வேண்டாம். ஏன்னா நீ கஷ்டப்பட்டம்போது நீ தான் உன் கஷ்டத்தை அனுபவிச்ச. அப்போது நீ ஹாப்பியாக இருக்கும்போது உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சி நீ பண்ணுறேன்னா அது நீ பண்ணு, யாருக்காகவும் யோசிக்காது அப்படின்னு. நான் ஃபஸ்ட் டைம் சென்னை பண்ணேன், மிஸ் ஸ்டேட் பண்ணேன், நேஷ்னல் பண்ணேன். அப்போது ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்னேன், எல்லோரும் என்னை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ இன்றைக்கி அவங்க எல்லாருமே உட்காந்து என்னோடய இன்டர்வியூ பார்ப்பாங்க. நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிற ஒரு மெசேஜ் என்னென்னா, ஸோ இதுதான் என்னோடய பிகினிங், இது வந்து திஸ் இஸ் நாட் அ எண்ட். அண்ட் என்னோடய ட்ரீமுக்கும் என்னோடய பேஷனுக்கு வந்துட்டு எண்டே கிடையாது, நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோடய கோல் என்னென்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணி. பட் இது வரைக்கும் பாடி பில்டிங்கில் எந்த உமன்ஸுமே வந்து அர்ஜுன் அவார்டு வாங்கினது கிடையாது. அது வந்து நான் என்னோடய தமிழ்நாட்டுக்கு என்னோடய ஸ்டேட்டுக்கு நான் பெருமை சேர்க்கணும், எங்கள் அப்பாவுக்கு நான் பெருமை சேர்க்கணும். என்னை நம்பி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ண என் குழந்தைங்களுக்குமே நான் வந்துட்டு அது ஒரு பெருமையாக இருக்கணும் அப்படின்னு. உங்களோட இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் என்னென்னா பேஷன்ஸே இருக்காது, எல்லாருக்குமே வந்து ரொம்ப அவசரமாக இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறோம், நாளைக்கே முடிச்சிடணும், நாளைக்கே ஆகிடணும் அப்படின்னு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, உங்களோட பேஷன்ஸியை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்கன்னா அதுக்காக வெயிட் பண்ணுங்கள், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், விடாமுயற்சி விடாமல் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. யார் எத்தனை பேர் உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாலுமே
உங்கள் ஆசையை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. உங்களால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி எனக்கு வந்துட்டு என்னோட பெரிய பேக்கப் சப்போர்ட்ஸு அப்படிலாம் கிடையாது. பட் இன்றைக்கி எனக்கு ஓன் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஐ ஹாவ் மை ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஐ ஹாவ் மை ஓன் ரெஸ்பெக்ட், ஐ ஹாவ் மை ஓன் லெவல். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா என்னோடய நம்பிக்கை, என்னோடய மோட்டிவேஷனால் மட்டும்தான். ஓகே, நான் பாடி பில்டிங் பண்ணும்போது நிறைய பேர் என் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ் கோடுங்கிறதுனால என்ன இப்போ நான் ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னால அந்த பிக்னி போடுறேன், நான் ஷார்ட்ஸ் போடுறேன், நான் ஸ்லீவ்லெஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன், ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னால நிறைய பேர் என் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாங்க. ஓகே, அன்றைக்கி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் யோசித்து நான் அப்படியே டீமோட்டிவேட் ஆயிருந்தேன்னா இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உமனாக கண்டிப்பாக ஆயிருக்க முடியாது. இப்போது நான் நிறைய உமன்ஸை ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாமல் அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம ஆக்சுவலி இந்த ஃபிட்னஸ் என்ன ஆகும்னா இது வந்து உங்களை ஃபிசிக்கலி மட்டும் ஃபிட்டாக வச்சுக்காது. இட் ஹெல்ப்ஸ் யூ டு இம்ப்ரூவ் யோர் மென்டல் லெவல். உங்களை மென்டலி ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம், எதுக்காகவும் நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம். உங்களோட மென்டல் ஹெல்த் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து உமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, when it comes to men's. ஏன்னா அவங்களோட மென்டலி அவங்க அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னால அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஆகிட்டு அவங்க மென்டலி ரொம்ப வீக்காக இருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன ஆகும்னா இது வந்து உங்களை வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இட் ஹெல்ப்ஸ் யூ டு இம்ப்ரூவ் யோர் மென்டல் லெவல். அந்த மென்டல் ஸ்ட்ராங்னஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கஷ்டப்படும் போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு ஆறுதல் சொல்லணும், நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு ஆறுதல் சொல்லணும்னு. எவ்வளோ நாளைக்கு ஆறுதல் சொல்லுவாங்க? அதுக்கு நம்ம தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம தான் ஆறுதல் சொல்லிக்கணும். செப்பரேஷன் ஆனதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் நான் இருந்த ஸ்ட்ரீட்டில் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, ரொம்ப தப்பாக பேசுனாங்க. நான் என்னெல்லாம் கஷ்டத்தை பார்த்தனோ, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணுறனோ, ஃபேஸ் பண்ணுறனோ, ஐ டோன்ட் வாண்ட் மை சில்ட்ரன் டு சஃபர் த சேம் திங். அப்போ தான் என் பொண்ணுக்கு சொல்வேன், நீ உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, என்னால் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீ தப்பே பண்ணாலும் பரவாயில்ல, மம்மிக்கிட்ட வந்து சொல்லு, அதை நான் சால்வ் பண்ண வைக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு அப்படின்னு. ஸோ ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு எனக்கு இப்போ பாடி பில்டிங்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரீஸில் கூட உங்களுக்கு வந்து ஆசை இருக்கலாம். ஓகே, அது வந்து விட்டு கொடுக்காம பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலையா, டைம் எடுத்துக்கோங்க, உங்கள் பேரண்ட்ஸை சொல்லி புரிய வைங்க. அதுக்காக பேரண்ட்ஸை பகிச்சிக்க வேணாம், அவங்கள வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட வேணாம், அவங்கக்கிட்ட கோச்சிக்க வேணாம். ஒன் மோர் திங், நிறைய பேர் சொல்கிறாங்க ஜிம்முக்கு போகிறேன் ஆனால் என்னால் வந்து கண்டினியூஸாக போக முடியல அப்படின்னு. ஜிம்முக்கு நீங்கள் ரெகுலராக போக வேணாம். ஓகே, வீக்லி ஒரு 3 to 4 days ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு போய் நீங்கள் 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எவ்ரிடே உங்களுக்காக ஒரு 30 minutes கொடுங்க. நம்ம யூடியூப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறோம், இதிலெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் டைம் இருக்கும்போது அப்போ நம்மளோட ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 30 to 45 minutes உங்களுக்காக கொடுத்துக்கலாம். அண்ட் பி கான்ஷியஸ் அபவுட் யுவர் ஃபுட். ஏன்னா இந்த ஏஜ் தான் வந்து ரைட் ஏஜ் டு மெயின்டைன் யுவர் ஹெல்த். நீங்கள் எந்த ஏஜில் என்ன ஃபுட்டை எடுத்துக்கிறீங்களோ, இந்த ஏஜ் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ, திஸ் இஸ் கோயிங் டு கேரி டில் யோர் உங்களோட ஓல்ட் ஏஜ்லேயுமே வந்து இது தான் கேரி ஆகும். ஸோ என்னென்னா ஆயில் ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், சுகர் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தினமும் அவங்களோட ஃபுட்டில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். ஓகே, அண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு கீப் யுவர் பாடி ஹைட்ரேட். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம் கிடையாது, நான் அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டேன், தண்ணி அதிகமாக குடித்தோன்னா அதிகமாக யூரின் போக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு. இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா உன்னோட ஓல்டு ஏஜில் நீ வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு சவுத் இந்தியா காம்படிஷன் இருக்குது, நம்ம சென்னையில் தான் நடக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ப்ரே பண்ணுங்கள். அண்ட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஸோ நாங்கள் வந்து இங்கே உங்களுக்கான எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்குறோம்.
ஸோ ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எங்களுக்காக அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணி காமிக்க முடியுமா? சேலஞ்ச் யாராவது எடுத்துக்கிறீங்களா? மேலே வந்து நீங்கள் யாராவது தூக்குறீங்களா? லேடிஸ் யாராவது ட்ரை பண்ணுங்க, கூச்சப்படாதீங்க, வாங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஜிம்முக்கு போகிற நிறைய பிகினர்ஸ் இருப்பீங்க. ஓகே, அங்கே எல்லாருமே காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக்ஸ் என்னென்னா, மற்றவங்கள பார்த்து அவன் அவ்வளோ வெயிட் தூக்குறான், நானும் இவ்வளோ வெயிட் தூக்குவேன் அப்படின்னு மட்டும் பண்ணாதீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எப்போவுமே பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இந்த விஷயம்னால பார்த்திங்கன்னா நிறைய யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் L4 L5 ஒன்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உங்களால் லைஃப் லாங்க்கு அந்த பெயினோடு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நார்மல் வெயிட்ஸ் கூட லிஃப்ட் பண்ண முடியாது. அது உங்களோட ரொட்டீன் லைஃப்பை பாதிச்சுட்டே இருக்கும். உமன்ஸ் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் பண்ணோன்னா இந்த மாதிரி மஸ்குலினாக மாறிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. கிடையாது. எனக்கு இந்த மாதிரி மசில்ஸ் கொண்டு வரத்துக்கு ஹார்ட்லி இட் டுக் 7 years ஃபார் மீ, மோர் தென் 7 years. அதுக்காக தனியாக ட்ரைனிங் இருக்குது. டே அண்ட் நைட் நான் கஷ்டப்பட்டேன். அதுக்காக அந்த டயட்டு ஃபாலோ பண்ணி தான் இந்த மசில்ஸை கொண்டு வந்தேன். ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்னிங் லெவல் வளரும், அதிகமாக கேலோரிஸ் பர்ன் பண்ணலாம், உங்கள் போஸ்டர் லெவல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ரிலீஃப் பண்ணலாம், உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. Dr. Thenmozhi from Patrician College, அவங்களை கூப்பிடுறேன் to present a memento for our Shainas. Behind Woods Agni Sirage, title sponsor Thangamayil, இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. அண்ட் ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம் பள்ளிக்கரணை டி நகர். பவர்ட் பை ஆனந்தம் சில்க்ஸ், அழகாய் ஆனந்தமாய் ஆனந்தம் சில்க்ஸ். மேபல் உமன்ஸ் வியர், விவிங் இந்தியன் ஆர்ட் கல்ச்சர் அண்ட் ஃபேஷன். கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில், பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில். அண்ட் ஹவுடா பே, யுவர் ட்ரஸ்டட் பேஅவுட் பார்ட்னர். Education partner, Patrician College of Arts and Science.